तीर्थ भगवत पादाचार्य गुरुभ्यो नमः। कल्याणाद्भुतगात्राय कामिदार्थ प्रदायिने श्रीमद् वेंकटनाथाय श्रीनिवासाय ते नमः। महालक्ष्मी सविद्महे विष्णु पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। आपादमौलिपर्यन्तं गुरूणाम् आगृहं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्धयन्ति च मनोरथाः। अभ्रमं बंगरहितम् अजडं विमलं सदा आनंद तीर्थमतुलं भजे तापत्रयावहम्। चित्रै पदैसै गंभीरै वाक्ये मानैरगण्डितै गुरुभावं विञ्चयन्ति वादिश्री जयतीर्थवात्। तंबंदे नरसिंह तीर्थ निलयं श्री व्यासराट पूजितं ध्यायन्तं मनसा नरसिंह चरणं श्रीपादराजं गुरु। अर्थिकल्पित कल्पोऽयं प्रत्यर्ति गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् तस्मदिष्टार्थ सिद्धये। तपो विद्या वृद्ध्यादि सद्गुणौ काकराणहं वादिराज गुरून् वन्दे हयग्रीव दयाश्रयान्। भक्तानां मानसाम्बोज बाणवे कामधेनुवे नमतां कल्पतरवे जयेन्द्र गुरुवे नमः। प्रणमत् कामधेनुं च वजस्फुरत रूपमं श्री भावबोधकृत्पाद चिन्तामणिं पास्महे। पूज्याय राघवेन्द्राय सत्य धर्म रथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। मन्मनोभीष्ट वरदं सर्वाभीष्ट बलप्रदं पुरंदर गुरून् वन्दे दासश्रेष्ठं दयानिधिम्। अज्ञानतिमिरच्छेदं बुद्धिसम्पत्प्रदायकं विज्ञान विमलं शान्तं विजयाख्य गुरून् भजे। भूपालनुद पादाब्जं पापानि परिहारिणं गोपालदास नीडेहं गोपाल हरिदर्शनं। जलज्येष्ठ निपाकारं जगदीश पदाश्रयान् जगदीदल विख्यातं जगन्नाथ गुरून् भजे। पृथ्वी मंडल मध्यस्थ पूर्णभूत मतानः वैष्णवाः विष्णु कृतयाः तान् नमस्ते गुरून् ममः। हरे ओम। இன்னும் கண்ணை மூடிட்டு ஸ்லோகம் சொன்னோம் இல்லை, சகல குருகளையும் நமஸ்காரம் செய்தோம். இப்போ நாம இப்ப என்ன பேசுறோமோ இந்த வார்த்தை என்னுடையது அல்ல, அந்த குருவனுடைய அனுகிரகத்தினால வரக்கூடிய ரெண்டு வார்த்தைகள். இந்த சக்தியை கொடுக்கணும் சொல்ல, அதை கேட்கக்கூடிய அந்த பொறுமையை உங்களுக்கு கொடுக்கணும். இந்த ரெண்டு பிரார்த்தனையும் குரு சேர நடந்தது. ஹரே ஸ்ரீனிவாசா. இன்னைக்கு அற்புதமான விழா நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன விழா இது? கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம்னா என்னது? கும்பகம் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது கும்பாபிஷேகம். ஏன்னா என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கறத முதல்ல நாம தெரிஞ்சுட்டா தான் அந்த நிகழ்ச்சி எப்பேற்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, நாம சுவாசத்தை இழுக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேரு பூரகம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் என்னது? பூரகம். விடுறோம் இல்லையா, ரைவதம். இந்த இடைப்பட்ட நேரத்துல கொஞ்ச நேரம் அந்த சுவாசத்தை நிலை நிறுத்துறோம் இல்லையா, இதுக்கு பேர் கும்பகம் அப்படின்னு பேர். எங்கும் அங்கும் இருக்கக்கூடிய இறைவனை ஒரே இடத்தில் நிலை நிறுத்தக்கூடிய விழா எதுவோ அதற்கு பேர் கும்பாபிஷேகம். கும்பகம் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது கும்பாபிஷேகம். முதல்ல தெரியணும். சரி, இங்கே என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரியணும். என்ன எப்பவுமே கடைசியா தான் பேச விடுவாங்க. வழக்கமா 11:30 மணிக்கெல்லாம் விட்டுருக்காங்க. இன்னும் இரவு கொஞ்சம் 9 மணி என்னன்னு தெரியல, எனக்கு 9 மணிக்கே விட்டாங்க. பரவாயில்ல, அது ஒருவேளை நல்லா பேசல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் பண்ணிடுறாங்களா என்னன்னு தெரியல. சரி, இப்ப பாருங்க, இந்த கும்பாபிஷேக விழால என்ன நடக்குது அப்படிங்கறத முதல்ல நமக்கு தெரிய வேணும். என்னது அப்படின்னா, இறைவன் எங்க இருக்கா? எங்க இருக்கா? நான் நிறைய கேள்வி கேட்பேன். எங்கும் இறைப்பவன் இறைவன் இல்லையா? இங்கும் இருப்பவன், அங்கும் இருப்பவன், எங்கும் இருப்பவன் தானே இறைவன். சரி, ஆகாயம் முழுக்க பரவி இருப்பவன் இறைவன் இல்லையா? இங்கே பஞ்சபூதங்களுக்கும் இந்த கும்பாபிஷேகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு. இதையத்தான் அங்க வாத்தியர்கள்லாம் உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்க.
என்ன செய்யறான்னு தெரியணும் இல்லையா? அப்போ அந்த இறைவனை தன்னகத்தே இழுக்கக்கூடிய செயல்களை இங்க இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் செய்கிறார்கள். ஆகாயம் அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இறை சக்தியை பாருங்க, மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காற்றின் வழியாக அந்த இறைவனை இழுக்கக்கூடிய செயல். அந்த காற்றில் இழுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா 1/2 மணி நேரம் ஆகும். பீஜ மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, பீஜ மந்திரம்னா என்ன பாருங்க. பீஜம்னா என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் செல்களால் ஆனது. குரூப் ஆஃப் செல்ஸ், ஒவ்வொரு குரூப்பா இருக்கு. ஒருவேளை அந்த குரூப்ல இருந்து ஒரே ஒரு செல் தவறி விழுந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு பேரு ஃப்ரீ ரேடிக்கல்னு பேரு. இதுங்க நான் சொல்றது புரியுறதா? அந்த இடத்துல உங்க செயல்பாடு குறைவாயிடும். அந்த இடத்துல குரூப் லூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கால் பக்கத்துல இருந்துச்சுன்னா கால் வலி வரும். அப்போ இந்த அணுக்களை அசைக்கக்கூடிய ஒரு வார்த்தை எது இருக்கிறதோ அதுதான் பீஜம் எனப்படும். இப்போ கம் கணபதையே நமக அப்படின்னா விநாயகருடைய பீஜம் எது அப்படின்னா கம். நீங்க தொடர்ச்சியா கம் 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 சொல்லும் பொழுது சாட்சாத் விநாயகன் பிரத்யக்ஷமாவான். அப்போ மந்திரங்கள் மூலமாக எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கக்கூடிய இறை சக்தியை இந்த இடத்துல கொண்டு வந்து அக்னியில், அதாவது 3வது பஞ்சபூதம்னு சொல்றோம் இல்லையா, ஆகாயம், அப்புறம் காற்றின் மூலமாக மந்திரம், அதுக்கப்புறம் அக்னியில் அது செஞ்சு அக்னியின் மூலமாக அந்த கலச நீரில் இந்த இறை சக்தியை நிரப்பும் செயலே இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கலசத்துக்கும் எந்த மூர்த்தியை பிரதிஷ்டை பண்றோமோ அந்த இடத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருப்பாங்க. எதுன்னா தர்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாருங்க, கலசத்துக்கும் எந்த மூர்த்தியை நீங்க பிரதிஷ்டை செய்யுங்களோ அதுக்கும் உண்டான தொடர்பு ஏற்படும். ஏன்னா அது மிகச் சிறந்த மின் கடத்தி. ஒரு பொருளை இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தக்கூடியதுல மிக 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 பலம் வாய்ந்தது எது அப்படின்னா தர்பை. அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த ஒயர் அப்படின்லாம் வந்தது. அந்த காலத்துல வேத காலத்துல இருந்து தொன்று தொட்டு ஆச்சாரிய பெருமக்கள் உபயோகித்து வந்தது எது அப்படின்னா தர்பை மிகச்சிறந்த மின் கடத்தி. இப்ப பாருங்க, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை வாயு என்கின்ற மந்திரங்களினால் அக்னியில் பிரவேசிக்க வைத்து அதனுடைய சக்தியை கலசத்தில் நிரப்பி அந்த சக்தியை அந்த நிலத்தில் நாம என்ன ஒரு உருவத்தை பிரதிஷ்டை செய்ய போறோமோ அடுத்த நாள் காலையில் அந்த பூமியில் வீற்றிருக்கக்கூடிய இறை சக்தியை கலசத்தின் மூலமாக அபிஷேகம் செய்விப்பது கும்பாபிஷேகம். அப்பா, இந்த ஒரு விஷயம் ஒரு லைன் நம்ம முதல்ல தெரிஞ்சிடலாம். சரி, இப்ப என்ன மூர்த்திய பிரதிஷ்டை பண்ண போறாங்க அப்படின்னா ஆஞ்சநேயர், விநாயகர், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். எனக்கு கொடுத்தது என்னன்னா ராகவேந்திர சுவாமியினுடைய மகிமையும் மகத்துவமும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்தாங்க. சரி, நல்ல உற்று கவனிச்சீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்டம்னா என்ன பாருங்க, என்ன இருக்கு? கூர்ம பீட்டம். கூர்மம்னா என்ன? ஆமை. ஏன் ஆமை அந்த பீட்டத்தை ராகவேந்திர சுவாமிகளுக்கு வச்சிருக்காங்க? வேற எந்த ஒரு பிராணியையும் வைக்கல. ஏன்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நமக்கிட்டலாம் இல்லாத பல சக்தி சில பிராணிகள் கிட்ட ஆச்சரியமா இருக்குது. என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீன் இருக்கு இல்லையா, மீன் தன்னுடைய குட்டிகளை எல்லாம் போட்டுருமே, அங்கங்க அங்கங்க அந்த குழந்தை மீன்கள் ஓடின்னு இருக்கும். பசி நேரம் வந்தா அந்த தாய் மீன் என்ன பண்ணும் தெரியுங்களா? கண்களை அகல விழிச்சு பார்க்கும் தன்னுடைய குழந்தைகளை. உடனே அந்த குழந்தைகள் பசியாறிடும். நீங்க அந்த புழுவை எடுத்து குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும் அப்படிங்கிறது இல்ல, அதெல்லாம் நாம செய்ய வேண்டியது.
ஆனா கண்ணால் தன்னுடைய குழந்தையை விரித்து பார்த்தாலே தன்னுடைய குழந்தையை பசியாற்றக்கூடிய சக்தி மீன்களுக்கு உண்டு. ஆனா அந்த வேலை கூட இந்த ஆமை செய்ய வேண்டியதில்லை. பாருங்க, எங்கோ தன்னுடைய குழந்தை ஆமைகள் இருந்தாலும் பசி நேரம் வந்தால் தன்னுடைய குழந்தை பசியோடு இருப்பார்களே என்று நினைத்த மாத்திரத்தில் அதனுடைய குழந்தைகள் பசியார். நீங்க இதெல்லாம் நீங்களா சொல்றீங்களே சார் அப்படின்னா ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பீடம், அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பீட்டமாக இருக்கக்கூடிய அந்த கூர்மத்துக்கே இவ்வளவு சக்தி என்ன, அதன் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ராஜாதி ராஜராக இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் நினைத்தால் என்ன நடக்காது? கொஞ்சம் நினைச்சுப்பார். அவர் யார் அப்படின்னா கர்மஜ தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கு கர்ம தேவதை பிரம்மதேவனுக்கு புஷ்பங்களை பறித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்து கொண்டிருந்தவர் சங்கு கர்ம தேவதை. பாருங்க, இதுல என்னன்னா ஒரு நாள் கால தாமதம் ஆகிவிட்டது அந்த பூக்களை பறித்து கொண்டு வருவதற்கு. சரி, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான விஷயம். ஸ்ரீ ராகவேந்திரனுடைய காருண்யம் எப்ப ஆரம்பிச்சது அப்படிங்கறத லைன் இந்த இடத்துல இருக்கு. பாருங்க, ஒரு துளசி தளத்தை சங்கு கர்ண தேவதை பார்க்கிறார். ஒரு துளசி தளத்தில் பகவானுடைய ரூபங்கள் எவ்வளவு இருக்கு? இதெல்லாம் 5317. ஹரிகதாமத சாரம் படிச்சிருந்தா நம்பர் கரெக்டா வரும். 5317 பகவானுடைய ரூபங்கள் ஒரு துளசி தளத்துக்குள் இருக்கு. அந்த அத்தனை ரூபங்களையும் பார்த்து என்ன சொல்லுது, வழிபடக்கூடிய சக்தி சங்கு கர்ண தேவதைக்கு உண்டு. அப்ப பாருங்க, இந்த சக்தி இந்த பூமியில் இருக்கக்கூடிய மானிடர்களுக்கும் கிடைத்தால் எவ்வளவு நன்னா இருக்கும்னு அப்பவே சங்கு கர்ண தேவதை நம்மை பற்றி சிந்திக்க தொடங்கினார். ராகவேந்திரர் காலம் இல்ல, பிரகலாதர் காலம் இல்ல, அதுக்கு முன்பிருந்தே தன்னை பற்றி தன்னுடைய சக்தியை பற்றி சிந்திக்காது இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உய்விக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய என்ன சொல்லுது காமதேனுமாகவும் கல்ப விக்ஷமாகவும் அன்னைக்கே நம்ம பத்தி ரொம்ப என்ன சொல்லுது, நம்ம வீட்டுக்காரங்க கூட அவ்வளவு பாசம் நம்ம மேல வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியாது. அப்போ இந்த பூமியில பிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இந்த சங்கு கர்ண தேவதைக்கு வந்ததுன்னு பிரம்மன் கொடுத்த வரத்தினால் பிரகலாதனாக அவதரித்தார். பிரம்மன் கொடுத்த சாபத்தினால் அல்ல, பிரம்மன் கொடுத்த வரத்தினால். பாருங்க, அவனுடைய பக்திக்கு மெச்சி அந்த ஸ்தம்பத்திலிருந்து வந்த நரசிம்மன், வா பிரகலாதா என்னுடைய வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்களோ நானோ இருந்தா என்ன சொல்வீங்க? நிச்சயமா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த நேரத்துல நம்மை பார்த்து இவங்களை எல்லாம் என்ன செய்ய பாருங்க, இவ்வளவு ஏன்னா நீ புண்ணியம் பண்ணிருக்க, நீ தாராளமா என்னுடைய வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய யோக்கியத்தை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைத்த போதும் பாருங்க, என் கூட தான் வருவேன் அப்படின்னா நம்ம கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரையிலும் இறைவனுடைய வீட்டிற்கு செல்லாமல் பாருங்க, நமக்காக இன்னும் மந்திராலயத்தில் தபம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜர் யார் அப்படின்னா அது நம் ராகவேந்திர சுவாமிகள். பாருங்க, வேற எந்த குருவுக்கும் இல்லாத ஒரு மகிமை. அந்த எத்தனையோ தேவதைகள் பாருங்க வந்தாங்க, அவங்க சாதனைகளை செய்தார்கள், அந்த காரியம் முடிஞ்சவொன்னே யதாஸ்தானத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனா இன்னைக்கு வரையிலும் தான் எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்து செல்லாமல் நம்மை அழைத்து கொண்டுதான் செல்வேன் என்கின்ற கங்கணம் கட்டிக்கொண்டு மந்திராலயத்தில் தபம் ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அவரை பத்தி நாம எவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்கோம்? அவர் என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரே, அதுக்கு ரெசிப்ரோகேட்டா நான் என்ன செஞ்சேன்? என் மேல இவ்வளவு பாசம் வைக்கிறாருன்னா அதுக்கு நான் என்ன பிரதி உபகாரமா செஞ்சுட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வீட்டுக்காரங்க கூட அவ்வளவு நம்பிக்கை என்ன மேல வைக்கலையே. அப்போ
அபரிதமான அன்பை பக்தர் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு குரு இவரை கொண்டாடாம வேற யாரை நம்ம கொண்டாடணும்? ஏன்னா மகிமை மகிமை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மகிமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மகிமை. ஒரு அம்மாக்கு குழந்தை இல்லை, ரொம்ப வருஷம். சரி, எல்லாம் சொன்னாங்க மந்திராலயத்துக்கு போமா, போய் சேவை செய்ய, உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சரி எல்லா முயற்சியும் செய்தாயிட்டு, சரி அங்கேயும் போய் நம்ம சேவை செஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திராலயத்துக்கு போய் 3 நாள் இருந்து சேவை செஞ்சாங்க. பாருங்க, அற்புதமான ஆண் குழந்தை பிறந்தது. என்ன பாக்கியம்! ஏன்னா எல்லாரும் கைவிட்ட ஒரு நிலையில இப்பவுமே ஒரு பொருள் நமக்கு கிடைக்கலைங்கும் போதுதான் அதன் மேல நமக்கு என்ன சொல்றது, பற்றுதல் மிக அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லாரும் குழந்தையோட நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு ஏச்சுக்கள், எவ்வளவு பேச்சுக்கள். ராயர்னுடைய கருணையினால அற்புதமான குழந்தை பிறந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது, நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம் நிஜமாலும் நடந்த விஷயம். மாடிப்படியிலிருந்து திடீர்னு அந்த குழந்தை கலவரம் விழுந்துடுச்சு. விழுந்ததுல நெற்றி பக்கமா பாருங்க இந்த அளவுக்கு கிழிஞ்சு, டாக்டரை பார்த்து அதுக்கு தையல் எல்லாம் போட்டு, சரிங்களா, இப்படி குழந்தையை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 வயசு வரையிலும் அந்த பையன் வளர்ந்தான். திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்தது. அது என்ன காய்ச்சல், எதனால, அவங்க அம்மாவனால கண்டே பிடிக்க முடியும். கடைசியில பார்த்தா அந்த குழந்தை இறந்தது. அந்த விஷயத்தை அந்த தாயினால தாங்கவே முடியல. அப்ப என்ன ஆச்சு, நேரா மந்திராலயத்துக்கு வந்த, ஐயே என்னுடைய குழந்தை இறந்துருச்சு, எனக்கு அதே குழந்தை வேணும். உடனே அர்ச்சகர் சொன்னாரு, அம்மா நீங்க ஏதோ ஆதங்கத்துல பேசுறீங்க அர்ச்சங்களா, கண்டிப்பா உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு குழந்தை பிறக்கும், அது சந்தேகம்லாம் இல்லை. இன்னொரு தடவை நீங்க என்ன சேவை பண்றதுன்னா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு அதே குழந்தை வேணும். சிலருக்கு என்னன்னா அந்த குழந்தைய பிரிஞ்ச அந்த ஆதங்கம் இருக்கு இல்லையா, அது பிடிவாத குணமா சில நேரம் மாறிடும் இல்லையா, அந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சு, சரி அர்ச்சகனும் சொல்லிட்டாரு, சரி ராயர் கொடுத்தா வாங்கிக்கோங்கம்மா, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஸ்ரத்தையா அது சங்கல்ப சேவை செஞ்சு குழந்தை பிறந்திருப்போம். பிறந்த ஒண்ணு அந்த குழந்தையை குடுகுடுன்னு கொண்டு வந்துச்ச மந்திராலயத்துக்கு. அர்ச்சகரே, ஏமா குழந்தை பிறந்தா ரொம்ப சந்தோஷமா? ஆமா, நீங்க இடமோ சொன்னீங்களே அதே குழந்தை என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட போது அப்படிலாம் கொடுக்க முடியாது, கண்டிப்பா வேற ஒரு குழந்தை தருவாருன்னு சொன்னாங்களே. ராயர் பாருங்க அதே குழந்தையை எனக்கு திருப்பி கொடுத்திருக்கிறாரு. என்னமா சொல்றேன், 1 வயசு இருக்கும்போது மாடிப்படியில இருந்து அந்த குழந்தை கீழே விழுந்துச்சு இல்லையா, அப்ப தையல் போட்டிருந்த இல்லையா, அந்த தையல் பார்த்தேடா, பிறந்த குழந்தையினுடைய நெற்றியில அந்த தையலை பார்த்தேடா, எனக்கு பிறந்தது அதே குழந்தைதான். நான் எதை கேட்டேனோ கேட்டதை கேட்டதை கொடுப்பவன் குருராஜ். எது முடியல அப்படின்னு சொல்லிட்டு குருராஜர் கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட வந்ததில்லை. ஆனா அங்க நான் போய் நிக்கிறதுக்கு எனக்கு யோக்கியத்தை, எனக்கு எதுவும் தெரியாத ராகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இரு கை கூப்பி ஆனந்தமா பிரார்த்தனை செய்தீங்கன்னா, அதுவும் இப்ப இந்த ஊர்லயே காங்கேய நல்லூர்லயே அற்புதமான ராகவேந்திர சுவாமிகள் ஆலயம் வந்திருக்கு. இந்த மனசுல இவ்வளவோ பிரார்த்தனைகள் இருக்கும், அவர் பாதத்துல வைங்க, கண்டிப்பா சிறப்பா நடக்கும். அதே போல இன்னொரு குழந்தையினுடைய ஒரு விஷயம் நடந்துச்சு. இதெல்லாம் மந்திராலயத்துல நேரடியா நடந்த விஷயம். என்னை சொல்லிட்டாங்க, கொஞ்ச நேரம் தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாருங்க, ஒரு தாய் தந்தை ரைட்டு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய் சரியா பேச முடியல, கால் சரியா நடக்க முடியல, கை கோணலா இருக்கு, கண்ணு ஒரு மார்க்கமா இருக்கு. இன்னும் இறைவா கல்யாணம் ஆகுது, எல்லாருக்கும் குழந்தை பிறக்குது, எனக்கு இப்படியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
யாரு அந்த தெருவுல கணவன் மனைவி குழந்தையோடு யாரை பார்த்தாலும் பொறாமையா இருக்கு. எல்லாருக்கும் நல்லபடியா அனுகிரகம் பண்ணக்கூடிய இறைவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா, என்ன பண்ற? எவ்வளவோ மருத்துவரை பார்த்தாச்சு. அப்போ பக்கத்துல சொன்னாங்க, ஒரு தடவை மந்திராலயம் போயிட்டு வாமா, சேவை செய்ய, எல்லாம் நல்லது நடக்கும். சரி, காசா பணமா அது உன்னையும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திராலயத்திற்கு அந்த குழந்தையை அழைத்து வந்தாங்க. வழிநெடுக பாக்குறாங்க. கடைசி முயற்சியா ராகவேந்திரா, இந்த குழந்தைய நீ சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கல்ப சேவை அப்படின்னு சொல்லிட்டு மந்திராலயத்துல ஆனந்தமா அந்த அம்மா செஞ்சாங்க. சரி, முதல் நாள் அந்த தேங்காயை வாங்கி ஆனந்தமா பிரதட்சண நமஸ்காரம் செய்துட்டு இருக்காங்க. யாரு? அந்த தாயும் தந்தையும். அப்ப குழந்தை ஒரு ஓரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா அந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் அந்த குழந்தைய நிக்க வச்சுட்டு இவங்க பிரதட்சணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்தோம்னா பிருந்தாவனத்துக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருந்த உடனே பிரதட்சண நமஸ்காரம் முடிஞ்சு வந்தா குழந்தைகளுடைய உடல் முழுக்க தெப்பல நனைஞ்சிருக்கு. ஏண்டா, என்ன சமாச்சாரம், ஏன் இப்படி நினைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இல்லம்மா தாத்தா தாத்தா இருக்காருல்ல, அவரு தாத்தா அந்த தண்ணி எடுத்து என மேல வீசினாரு. அங்க பார்த்தா தாத்தா இல்ல. அந்த அபிஷேகம் செய்யறது ஒரு 20-25 வயசு உள்ள அந்த இளைஞர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, அபிஷேகம் நடந்ததுனால சிதறி விழுந்த நீரானா உடல் முழுக்க நனைஞ்சிருக்கு. சரி, ஏதோ குழந்தை சொல்லுது, சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசப்படுத்தல. அப்ப என்னாச்சு, ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த குழந்தை பாருங்க, அதுக்கு சரியா பேசவும் தெரியாது, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படிங்குது. வெத்தை அது இது சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கு அம்மா, இது என்னடா இது, காலையில பார்த்தா உடல் முழுக்க நினைஞ்சிருக்கு, வெத்தலை பாக்கு வாங்க, சரி ஏதோ வெள்ளி கவச்சம் தங்க கவச்சம் செய்யணும்னா கஷ்டப்படணும், ஒரு வெத்தலை பாக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த வெத்தலை பாக்கு வாங்கி சரி இரு, நாளை காலையில நம்ம கொண்டு போய் நம்ம சமர்ப்பணம் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா 2வது நாள் இரவு விடி காத்தால ஒரு 3 மணிக்கு முழிப்பு வந்து அந்த தாய் எழுந்திருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய வாய் முழுக்க வாங்கி வந்த வெத்தலையையும் அந்த பாக்கையும் மென்று தின்று கொண்டு வந்தது. என்னடா, ராயருக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்த வெத்தலையை யார் சாப்பிட்டா? தாத்தா வந்தார், நடிச்சு இதுதான் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். இப்ப கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. ஏதோ அபிஷேக தண்ணி அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்த அம்மா 3 மணிக்கு வெத்தலைய மடிச்சு பாக்க மடிச்சு திங்கிற அளவுக்கு இவனுக்கு வயசு இல்லை. கை கால் சரியா வராது, பேச்சும் சரியா வராது. அப்போ என்னமோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல. ராகவேந்திரா பார்த்துக்கோ. 3வது நாள் அன்னையோட சங்கல்ப சேவை முடியுது. கண்ணா பத்திரமா இரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பழைய நிலையில அந்த குழந்தைய அங்கேயே நிக்க வச்சுட்டு பிரதட்சண நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, தூரத்துல பார்க்கிறாங்க, அந்த குழந்தை அந்த செவுத்தை பிடிச்சுக்கிட்டு ஆனந்தமா நடந்துட்டு இருக்கு. அந்த குழந்தையால நடக்க முடியாத குழந்தை செவுத்தை பிடிச்சிட்டு தானா இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னா ஓடி வந்தா தாய், இப்படா சாமி நான் நடக்கிறேன் அப்படின்னா தாத்தா கை பிடிச்சு என்ன கூட்டி போனாருமா அப்படி. இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம மகிமையா சொல்றோம் இல்லையா, யாருக்கும் நடந்தது. சரிங்களா? உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர வேண்டாம். நம்புங்க, அவருக்கு எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிப்பார். நான் இதெல்லாம் சொல்றேன், அடுத்து இன்னொன்னும் சொல்லுவேன். அவர்கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க, ஏன்னா கேட்க தெரியாது. ஏன் கேட்டீங்கன்னா, கிருஷ்ணன் படுத்திருந்தான்,
ஒரு பக்கம் அர்ஜுனன், ஒரு பக்கம் துரியோதனன். கிருஷ்ணன் கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களை யார் கேட்டா? துரியோதனன் கேட்டான். கிருஷ்ணனே எனக்கு வேணும்னு கேட்டவன் யாரு? அர்ஜுனன். ஜெயிச்சது யாரு? ராகவேந்திரர் கொடுக்கக்கூடிய அனுகிரகம் வேணுமா, இல்லை அந்த ராகவேந்திரனே வேணுமா? நீங்க அர்ஜுனனா இருக்க போறீங்களா, துரியோதனனா இருக்க போறீங்களா? நீங்க ஒருவேளை போய் எனக்கு ஒரு வீடு வேணும், வாசல் வேணும்னு கேட்டுட்டீங்கன்னா நீங்க துரியோதனாதிகள் ஆயிடுவீங்க. அவர் கொடுத்துருவார். உன்கிட்ட இருக்கிறத இத்தனோண்டு குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறக்கூடிய சாமானிய பக்தன் அல்ல நான். நீயே எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்போ நீங்க கெட்டியா பிடிக்கிறீங்களோ அந்த நேரம் உன் கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சு மோட்சம் என்கின்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மளை அழைத்து செல்ல. ஏன்னா மோட்சத்தையே தரவல்ல ஒரு குரு கிட்ட போய் சின்ன சின்ன விஷயத்தை பிரார்த்தனை அவர் மடியில வச்சு தயவு செய்து அவரை கம்மியா பாத்துறாதீங்க. அதெல்லாமே எனக்கு எது கொடுத்தால் சுகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கே தெரியாது. கல்யாணம் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணோம். அப்புறம் பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு ஓன்னு அழறோம். ஏன் ராகவேந்திரா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அப்படிங்கிறோம். அப்படின்னா நீதான் இப்ப வந்து வேண்டுன அப்படின்னா எது எனக்கு நிரந்தரமான சுகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அறிவு என்கிட்ட இல்லையே. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு எது நல்லதோ அதை நீச்சி வேலை முடிஞ்சு எப்பவுமே பால குரு கிட்ட கொடுத்துரும். அதனால அந்த குழந்தை பிரார்த்தனை செய்தது நடக்கலையா சார் அப்படின்னா பிரார்த்தனை செய்தாங்க நடந்தது. நான் உங்ககிட்ட கேட்கறது நீங்க என்ன கேட்டாலும் அது மட்டும் வேணும்னா கேட்டுருங்க. வீடு மட்டும் வேணும் கேட்டுருங்க, கொடுத்துருவாங்க. போருமா? அடுத்த நாள் வேற ஒரு அப்ளிகேஷனோட வருவீங்க இல்ல, அவரையே கூட்டிட்டு போயிடுங்களேன். உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்களே. இப்பேற்பட்ட ஒரு மகான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மந்திராலயத்துக்கு போறோம், 1,00,000 பேர் போறாங்க. சரி, சங்கல்ப சேவை செய்யறாங்க. சரி, 99,999 பேர் எல்லாரும் அப்ளிகேஷன். கல்யாணம் வேணும், காட்சி வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், எல்லாம் அவங்க என்ன வேணுமோ கேட்டு வாங்கி போறாங்க. நான் 3 நாள் அதே மாதிரி எல்லா சேவையும் செஞ்சுட்டு ராகவேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அவருக்கு டவுட் ஆகி போச்சு. யாரு? ராகவேந்திராவுக்கு. எல்லாரும் ஏதாவது ஒண்ணு கேட்டாங்களே, நாமளும் கொடுத்துட்டோமே, இந்த ஆள் என்ன ஒண்ணுமே கேட்காம போறானே. பின்னாடி ராகவேந்திரர் வராரு. ஒரு நிமிஷம் கிளம்பி, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கேளு, ஏதாச்சும் ஒண்ணு கேளு. பிரகலாதன் கேட்டானா? நரசிம்ம சாமியே எழுத்த மாதிரி இருக்கும் பொழுது ஏதாவது என்கிட்ட கேளு அப்படிங்கும்போது என்னை கேட்டு அதன் மேல அந்த பக்தியை பங்கு போட நான் விரும்பவில்லை. நான் ஒண்ணு கேட்டேன்னா அது மேல எனக்கு அபிமானம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 100% அப்படிங்கிறது 1% அபிமானத்தை நான் கேட்டு உன்னுடைய பக்தியை குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று நினைத்த பிரகலாதன் அவனால எனக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கான். கேட்க மாட்டேனே, நான் கேட்டா கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியுமே, கடைசி வரையில கேட்க மாட்டேனே. அப்பதானே நீ ஏன் வீட்டுக்கு வருது? இந்த ஒரு பாடத்தை மட்டும் தயவு செய்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. கேட்காதீங்க. கேட்கலைன்னா ஜெயிச்சிடுவீங்க, ஆனா கஷ்டம். கோயிலுக்கு வரவே கேட்கறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோட வருவான் நாம் இல்லையா? சங்கட்ட வந்தர வெங்கடரமணா, இத கஷ்டம் வந்தாதான் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நியமங்கள்லாம் இருக்கு. அப்படி அல்ல. மன அமைதி எப்பெல்லாம் வேணுமோ. ஏன்னா இந்த உலகத்துல பிறப்புக்கு ஒரு அர்த்தம் வேணும் ஐயா. 30 வருஷம் ஆச்சு, 40, 50 வருஷம் ஆச்சு, இதுவரையில நான் செஞ்ச சாதனை அப்படின்னு என்ன இருக்கு? கொஞ்சம் திருப்பி பாருங்க. இல்லை சார், நான் நல்லா படிச்சேன், அற்புதமான கல்யாணம் ஆச்சு, வெரி குட். ஒரு பொண்ணு டாக்டர், ஒரு பையன் என்ஜினியர், கௌரவமான வாழ்க்கை, இந்த உலகத்திலேயே பெரிய வீடு என்னுடையது, எல்லாம் சொல்லிட்டு நேர போய் யம தர்மராஜன் கிட்ட இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறேன்.
இன்ன படிச்சேன், நல்ல அற்புதமான கல்யாணம், 2 குழந்தைங்க, நல்ல கௌரவம், டாக்டர், இன்ஜினியர். யமதர்மராஜன் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் சொல்றதுக்கு, மன்னிச்சிருங்க. கேவலம் ஒரு பண்ணி செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு ஒரு மனுஷனா பேசிட்டு இருக்கியே, வெக்கமா இல்லையா அப்படிங்க. என்ன யமதர்மராஜா, இவ்வளவு கௌரவமா நான் வாழ்ந்திருக்கேன், இவ்வளவு பெருமையா சொல்லக்கூடிய விஷயத்தை இவ்வளவு கேவலமா சிறுமைப்படுத்துறையே அப்படின்னா, ஒரு பிராணி தன்னுடைய குழந்தைக்கு எப்படி உணவை தேட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குது. அப்போ நான் என் குழந்தைய வளர்த்தேன், அவனை படிக்க வச்சேன்னு பெருமை போராட்டிட்டு இருக்கையே, அதைய தாண்டி 6வது அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சு, அந்த ஆத்மா உயர்வதற்காக என்ன செஞ்சு? ரத்த சம்பந்தமே இல்லாதவர்களுக்கு நீ செய்த உதவிகள் என்ன? என் மனைவிக்கு செஞ்சேன், என்னுடைய குழந்தைக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துறமே. 500 ரூபாய்க்கு என்னுடைய குழந்தைக்கு உடை வாங்கி தரக்கூடிய நாம் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஏழை கண்மணிக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது கொடுத்து பாருங்க, அந்த கண்கள்ல தெரிகின்ற அந்த கண்ணீர் தெரியும். அதுதான் ராகவேந்திரர் கொடுத்து பார்த்து சந்தோஷப்படுறார். ஏதாச்சும் இதுவரையிலும் அவர் செஞ்ச புண்ணியத்தை வந்தவங்க கிட்ட வாரி வாரி வழங்குறாரே விட ஏதாச்சும் தனக்குன்னு வச்சிருக்கிறாரா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. குருவை பார்த்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட ஏதாவது ஒரு கோபம் இருக்கா? இல்ல. ஆனா ராகவேந்திர பக்தராகிய நமக்கு நிறைய இருக்கு. ஆனா நம்மள பக்தர்னு வெளியே சொல்லிக்கிறோம். அப்ப என்னாச்சு? ராகவேந்திர பக்தருக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை களங்கம் பண்ணக்கூடிய செயல் நாம் செய்கிறோம். நாம் குற்றவாளி ஆகிறோம். ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அந்த குணத்துல 1% கூட நம்ம கிட்ட இல்லைன்னா, அப்போ குரு பக்கத்துல போக 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மலம், தோஷம், அகங்காரம், காம, குரோத, லோப, மத, மாத்சரியம் என்கின்ற இது கொஞ்சம் கொஞ்சமா விலக வேண்டும். அது எப்படி சார் விலகணும்னா, குருமுகேன குரு வழியா செய்யக்கூடிய அந்த மகிமைகள், அவருடைய நாமங்கள் கேட்க 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 உங்க மனசுல இருக்கக்கூடிய தீமை தானாக விலகும். ஆச்சுங்களா? அதைய உள்ள கைவிட்டெல்லாம் எடுக்க முடியாது. நல்லது உள்ள போக போக தேவையில்லாத அழுக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துக்கு போறீங்க, கல்யாணம் மண்டபம், எங்க தங்க சார் அங்க போகாதீங்க வாங்க, ஒரு ரூம் கூட்டிட்டு போறாரு. அந்த ரூம் பழைய சாதனம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு, ஒற்ற ஸ்பெஷல். இங்க எந்த தொந்தரவு இருக்காது, இங்க தங்கிக்கோங்க. தங்க வேண்டாம். கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாத அந்த ரூம்ல என்னாலேயே தங்க முடியலையே. உங்க மனசு முழுக்க அவ்வளவு குப்பை கூலத்தை இருக்கக்கூடிய உங்க மனசுக்குள்ள இறைவனையோ குருவையோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த தோஷம் இருக்கிற வரையிலும் இறைவன் அதில் எப்படி வந்து தங்குவான்? அப்போ முதல்ல மனச சரி பண்ணும். எதையும் கேட்காதீங்க. கூடுமான அளவிலும் தேவையற்ற குணங்களை கம்மி பண்ணுங்க. ஆனந்தமா குருராஜனுடைய மகிமையை பாடுங்க. களி காலத்தில் நாம சங்கீர்த்தனத்தை விட ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். அதனால இவ்வளவு பாவங்களை இருக்கிற சக்தி அப்படின்னு அளவே இல்லை. அப்பேற்பட்ட சக்தி நாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்கு. அவருடைய பெயர் பவசங்கீர்த்தனம் தேவ சாஸ்திரார்த்த ஞான சித்தையே. அவருடைய பெயரை யார் உச்சரித்துக் கொண்டிருக்கிறாங்களோ வேதங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களும் அவனுக்கு அறியப்படுத்துவேன். இது அப்பண்ணாச்சாரனுடைய வார்த்தை. அது மட்டுமல்ல, ஒரு ராகவேந்திர சுவாமியினுடைய பிருந்தாவனத்தை நீங்க பிரதட்சணை நமஸ்காரம் வந்தா, சர்வயாத்ரா படாவாப்பை யதாசக்தி பிரதட்சணம். இந்த உலகத்துல எவ்வளவு தீர்த்தங்கள் இருக்கோ, எவ்வளவு கஷேத்திரங்கள் இருக்கோ, அத்தனை கஷேத்திரத்திற்கும் போயிட்டு வந்தா எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அத்தனை புண்ணியமும் ஒரு பிருந்தாவனத்தை பிரதட்சணை செய்வதால் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.
இது அப்பண்ணாச்சாரியர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. இதையெல்லாம் மனசுல வச்சுண்டு இதுவரையிலும் எப்படி என்னுடைய வாழ்க்கை நடந்ததோ போனதாக இருக்கட்டும், இனிமேல் என்னுடைய வாழ்க்கை குரு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு அறிஞ்சு எங்கிட்ட தேவையில்லாத என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் களைத்து இந்த வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது ஒரு அர்த்தம் உள்ளதான ஒரு நாட்களாக இனி வரும் நாட்கள் நடக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் என்ன சொல்லுது என்னுடைய மகிழ்வை தெரிவித்துக் கொண்டு அது என்ன பேசணும் இது அத்தனையும் ராகவேந்திர சுவாமியினுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்றேன். ஹரே ஸ்ரீனிவாசா, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.